இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 66 அதிகாரம் 9வது வசனம். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டார், நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை, நம்முடைய கால்களை அவர் தள்ளாட விடமாட்டேன்னு சொல்கிறார். உங்களுடைய ஆத்துமாவை நான் உயிரோடு வைக்கிறவராக இருக்கேன்னு சொல்கிறார். ஏன்னா நம்முடைய ஆத்துமாவை அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆத்துமாவுக்கு என்றென்றைக்கும் அழிவில்லை. ஆத்துமா கர்த்தரிடத்தில் போய் சேருது இல்லையா? ஆவியும் ஆத்துமாவும் கர்த்தரிடத்தில் போய் சேருகிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவரும் கொல்லுகிறவரும் அவர்தான். கர்த்தருக்கு நாம் பயந்து இருந்தாலே போதும். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு கண்ணியை வருவிக்கும் என்றே வேதவசனம் சொல்லுது. அதனால கர்த்தர் உங்கள் கால்களை தள்ளாட விடாமல் உங்கள் ஆத்துமாவை உயிரோடு வைக்க அவர் வல்லமில்ல தேவன். என்ன சங்கீதம் 121:3 சொல்லுது, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நம் காலை அவர் எப்போதும் தள்ளாட விடமாட்டார். நம்மை காக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் எப்பொழுதுமே விழித்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண் நம்மேல், நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கு இல்லையா? அவருடைய 7 கண்கள் பூமியில் உலாவி கொண்டு இருக்கு. அவருடைய பிள்ளைகளை அவர் நோக்கி கொண்டு தான் இருக்கார். அதனால் அவர் ஒருபோதும் அவரை நம்புகிற உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார், உங்களை தள்ளாடி போக விட மாட்டார். சங்கீதம் 112:6 சொல்லுது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். யார் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான்னா நீதிமான். நீதிமான் என்பவன் யார்? அவன் உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர் கட்டளை கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவன் தான் நீதிமான் இல்லையா? அதே போல் அவன் பொலிசை வாங்காமல் வட்டிக்கு விடாமலும் இருக்கிறவன் தான் நீதிமான். அதாவது மற்றவங்க இடத்துல போய் லஞ்சம் வாங்கிறதோ இல்லை வட்டிக்கு விடுறதோ அந்த மாதிரியான குணாதிசயங்கள் இல்லாமல் குற்றமற்றவர்கள் ரத்தத்துக்கு அவன் போய் கையடிக்காமலும் இருப்பான். அப்படிப்பட்டவன் தான் நீதிமான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அவன் என்றென்றும் பேரும் புகழும் உடையவனாக இருப்பான். அதனால் உங்களுடைய கால்களை அவர் தள்ளாட விடமாட்டார், உங்கள் ஆத்துமாவை அவர் காப்பார். நீங்கள் என்றைக்கும் அசைக்கப்படாமல் இருப்பீங்க. தாவீது பாருங்க, எப்பவுமே அவர் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் கர்த்தருடைய கிருபை அவரை தாங்கினது என்று சங்கீதம் 94:18 பார்க்குறோம். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும். நமக்கு எது இந்த உலகத்தில் இல்லைனாலும் அவருடைய கிருபை நமக்கு போதும். அவர் கிருபை நம்மை காக்கும், கிருபை நம்மை தாங்கும், அவருடைய கிருபை நம்மை விடுவிக்கும். அதனால் தாவீது நம்புகிறது போல நீங்களும் சொல்லுங்க, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறதுன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா நல்ல மனுஷனுடைய நடகை கர்த்தராலே உறுதிப்படும் என்றே சங்கீதம் 37:23-24 பார்க்குறோம். அவன் வழியின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள்னா அவனுடைய காரியங்களில் அவன் செயல்படுத்துகிற ஒவ்வொரு விதத்திலையும் கர்த்தர் அதை உறுதிப்படுத்துகிறார். அவன் போகிற வழிகளிலே, அவன் செயல்படுத்துகிற வழியிலும் அவர் பிரியமாக இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். சில நேரம் அப்படிப்பட்ட நல்லவனாக இருந்தாலும் சில டைம் அவனுடைய காரியங்களில் அவன் சறுக்குகிறது போல இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவனை தாங்கி பிடிக்கும். இன்றைக்கும் உங்களுடைய வழிகளில் கூட ஏதாவது மாறுபாடு காணப்படலாம், ஏதாவது வழி விட்டு விலகுகிற காரியமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தரிடத்தில் திரும்புங்க, அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் கட்டளை கற்பனைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏனென்றால் நாம் மரித்தோம், ஆனால் கிறிஸ்துவுக்குள் என்றென்றும் நாம் பிழைத்து இருக்கிறோம் இல்லையா? கொலேசியர் 3:3-4 சொல்லுது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. தேவனுக்குள்ளே நம்முடைய ஜீவனை மறைத்து வைத்திருக்கிறார். நம்ம ஜீவனுடைய கிறிஸ்து வெளிப்படும் போது நாமும் உயிரோடு மகிமையிலே வெளிப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரத்திலே வரப்போகிறார். அவர் மகாராஜாவாய் வரப்போகிறார். அவர் நீதி நியாயத்தை செருக்கட்டுகிற நித்திய நியாயாதிபதியாகவும் வரப்போகிறார். அவனவன் கிரியைக்கு தக்க பலனை தன் கரத்தோடு கொண்டு வருகிறேன்னே சொல்கிறார். அதனால் அவர் வரும்போது நம்மையும் மகிமையிலே வெளிப்பட பண்ணுவார். அப்போஸ்தலர் 17:28 பார்க்குறோம், நாம் அவருக்குள் பிழைத்திருக்கிறோம், அவருக்குள்ளே நாம் அசைகிறவராகவும் இருக்கிறோம் இல்லையா? பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி நாங்கள் கர்த்தருடைய சந்ததி. ஏன்னா அவருக்குள்ளே தான் நாங்கள் பிழைக்கிறோம், அசைக்கிறோம், இருக்கிறோன்னே சொல்கிறாங்கன்னா அப்போ கர்த்தரால் தான் நாம் பிழைக்கிறோம்.
அவரால் தான் நம்ம ஒரு நேரமும் நடத்தப்படுகிறோம் என்கிற அந்த உணர்வு இருந்தாலே போதும். நம்மை தேவன் நம் காலை தள்ளாட விட மாட்டார். நீதிமான்கள் அநியாயத்துக்கு தங்கள் கைகளை நீட்டாமல் ஆகமயத்தின் செங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேலே நிலைத்திராது என்று சங்கீதம் 125:3 பார்க்குறோம். ராஜாவுடைய செங்கோல் கூட நீதிமானுடைய சுதந்திரத்துக்கு விரோதமாக நிலை நிற்காது என்றே கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நீதிமான்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருக்கிற நித்திய கீர்த்தி உள்ளவர்களாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் அநியாயத்துக்கு துணை போகாதீங்க, நீதியாக நடங்க, உண்மையாக நடங்க. தீமை செய்கிறவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை காத்து ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவர். ஏன்னா அவரே என் கண்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலம், நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை என்றே தாவீது சங்கீதம் 62:2 சொல்லப்படுறதை பார்க்குறோம். அப்போ அவரே உங்களுக்கு கண்மலைன்னா உங்களை அவருடைய கண்மலை கோட்டைக்குள்ளே உங்களை மறைத்து உங்களை பாதுகாத்து தீமைக்கு உங்களை விலக்கி வைக்கிறதுனால நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே காணப்படட்டும். நீங்கள் அவரை நம்புங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை காப்பார். உங்கள் ஆத்மாவை அவர் உயிரோடு வைக்கிற தேவன். 1 சாமுவேல் 25:29 பார்க்குறோம். இங்கே ஒரு சம்பவம். இங்கே அபிகாயிலினுடைய கணவன் என்ன பண்ணுறான், அவன் பயங்கர குடிகாரனும் மதுவெறி கொண்டவனாக இருக்கான். அந்த இலையில் தாவீதும் அவனுடைய ஆட்களும் அந்த அந்த மலைப்பகுதியில் அவங்க ஆடு மேய்க்கிறவங்களுக்கு ஆடுகளை பாதுகாப்பாக வைத்து அதை காக்கும்படியாக அவர் ஒரு நாள் அதை பார்க்குறாரு. அதே போல் மயர் கத்தரிக்கிறவர்களாய் ஆடுகளுக்கு மயர் கத்தரித்து விடுகிறவர்களாங்க அங்கே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு டைம் உணவு தேவைப்படுது. அப்போ இந்த நாபால் இடத்துல ஆட்களை அனுப்பி இந்த மாதிரி உங்களுடைய ஆடுகளை எல்லாம் நாங்கள் பராமரிக்கிறோம், பாதுகாக்கிறோம் இந்த காட்டில் அப்படின்னு சொல்லி தாவீது என்ற ராஜா தாவீது என்பவர் இங்கே இருக்காருன்னு சொல்லும்போது, அப்போ அந்த நாபால் யார் அவன் சொல்லி ரொம்ப திமிராக பேசுகிறான். அப்படிப்பட்ட நாபாலை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, 10 நாள் அவனை வாதித்து அவன் மரித்து போகிறான். அவன் அதிகமாய் குடித்து வெறித்து 10வது நாள் அவன் மரித்து போகிறான்னு பார்க்குறோம். அவனிடத்துலேருந்து அபிகாயில் தாவீதினிடத்துல அவன் உணவுப் பொருட்களை எல்லாம் எடுத்துன்னு அவருக்கு கொடுத்து அவன் தாவீதுனுடைய பாதத்தை பணிந்து கொள்கிறாள்னு பார்க்குறோம். அப்போது அந்த நாபால் மேலே அவருக்கு இருந்த கோபத்துக்கு அவள் மன்னிப்பும் கேட்குறாள். அப்போ 1 சாமுவேல் 25:29 இப்படியாக சொல்லுது, உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டு இருக்கும். அப்போ உங்களை துன்புறுத்துறவங்க, உங்கள் பிராணனை வாங்க தேடின ஒரு மனுஷனையும் ஆண்டவர் எழுப்ப விட மாட்டார். உங்களுடைய ஆத்மாவை கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார். ஜீவனுள்ளோர் கட்டிலே அது கட்டப்பட்டு இருக்கு. உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களையோ கர்த்தர் கவன்கல்லில் வைத்து எரிவது போல எரிந்து போடுவார்னு அந்த அபிகாயில் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போது அவள் தேவனை எப்படி பற்றி கொண்டு இருக்கிறா, கர்த்தர் பேரிலே அவள் எப்படி பயபக்தி உள்ளவளாக இருக்கிறான்னு இந்த வார்த்தையின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அதனால் அன்னைக்கு தாவீதுக்கு சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கும். உங்களுடைய சத்துருக்களின் ஆத்மாவை கூட கர்த்தர் கவனிலே வைத்து எரிந்து போட அவருக்கு எவ்வளோ நேரம். அதனால் நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் வருகிற மனுஷர்களுடைய போராட்டங்கள், எரிச்சல்கள், வன்கண்கள், இதிலிருந்து நீங்களும் விடுதலை ஆக முடியும். உங்கள் ஆத்மாவையும் எல்லா கண்ணிக்கும் எல்லா தீங்குக்கும் தேவன் விலக்கி பாதுகாப்பார். ஏன்னா அவர் உங்கள் காலை தள்ளாட விட மாட்டார். உங்கள் ஆத்மாவை உயிரோடு வைப்பேன்னு சொல்கிறார். ஏன்னா இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அதை நீங்கள் விசுவாசிங்க. ஆமீன்.